கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மக்கள் எல்லாரும் தங்களுடைய குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இயேசுவினிடத்தில் அவர்களை கொண்டு வந்தார்கள். அந்த பெற்றோர்களை எல்லாம் சீசர்கள் அதட்டினார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள்ளாக இந்த சிறுவர்களை ஏன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும்? அதுவும் இயேசுவுக்கு இருக்கிற வேலையில் இந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் தொட முடியுமா என்று கூறி அதட்டினார்கள். இயேசு இங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர்கள் என்னண்டை வருவதை யாரும் தடை பண்ண வேண்டாம், இங்கே கொண்டு வாருங்கள், நான் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் சிறு பிள்ளைகளைப் போன்று மனதுடையவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். சிறு பிள்ளைகளைப் போல யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறார்களோ, அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று இயேசு கூறினார். யாராவது சிறு பிள்ளைகளுடைய மனது போல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஆகவே நீங்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகளைப் போல் கூறப்படுகிற சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் என்னிடத்தில் என்னோடு கூட நித்திய காலமாய் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரை அப்படியே விசுவாசித்து அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு குழந்தை தனியாக நின்று கொண்டிருந்தது. பெற்றோர் தவற விட்டுவிட்டனர். அந்த குழந்தையிடம் பேசினால் தன்னுடைய பெயரையும் பெற்றோர் பெயரையும் கூறியது. ஆகவே ஒரு குழந்தை தவறி வந்து நிற்கிறது. யாருடைய குழந்தையோ அவர்கள் வந்து தூக்கிச் செல்லுங்கள் என்று மைக்கில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதை கேட்ட பெற்றோர் பதறிப்போய் வந்துவிட்டனர். ஆனால் அதற்கு முன்பதாக வேறு 2 பெற்றோரும் இது எங்கள் குழந்தைதான் என்று வந்து கேட்டனர். 2 பெற்றோரும் நல்ல வசதி படைத்தவர்கள், பார்ப்பதற்கு அழகானவர்கள். 2 பெற்றோரும் பெரிய கார் கொண்டு வந்து குழந்தையை அழைத்து செல்ல ஆர்வமாயிருந்தனர். ஏனென்றால் அந்த 2 பெற்றோருக்கும் குழந்தை பேரு தாமதமாகிவிட்டது. ஆகவே அந்த குழந்தையிடம், என்னை அம்மா என்று சொல்லுமா, நான் தானே உன் அம்மா, உனக்கு எவ்வளவு பெரிய கார் கொண்டு வந்திருக்கிறேன், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்றார்கள். ஆனால் குழந்தையோ அவர்கள் இருவரையும் அம்மா என்று கூறாமல் அழுதது. அப்படியானால் மக்கள் இவனுடைய அம்மா எங்கே போனார்கள் என்று கூறி முடிப்பதற்குள்ளாக அவனுடைய அம்மா வந்தார்கள். பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாய் மிகவும் ஏழையானவர்கள் அவர்கள் அம்மா. ஆனால் குழந்தையோ இந்த பணக்கார பெற்றோரை அம்மா என்று கூறவில்லை. அவர்கள் அம்மா எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்காமல் அம்மாவை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அம்மா என்னை விட்டு நீங்கள் எங்கே போனீர்கள் என்று கூறி கட்டிப்பிடித்து அழுது கொண்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவரும் இதைத்தான் கூறுகிறார். ஆண்டவரை நீ இந்த சிறு பிள்ளையைப் போல நம்பு. பணம் போன்ற வசதியை தந்தால்தான் ஆண்டவர், எனக்கு வசதிகளையெல்லாம் இந்த ஆண்டவர் தரவில்லை என்று சோர்ந்து போய் என்னை மறந்து விடாதே. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை ஒரு குழந்தையைப் போல என்னை ஏற்றுக்கொள் என்கிறார். ஆகவே அவரை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குழந்தையைப் போல உம்மை ஏற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதம் பெறவும் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.